தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 76ஆம் சங்கீதம். சங்கீதம் 76. உங்கள் வேத புத்தகத்தை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு 76ஆம் சங்கீதத்திற்கு 76ஆம் சங்கீதத்திற்கு அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அடைப்புக்குறிகளை பார்க்கிறோம். நெகினோத்தனு வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதமாகிய பாட்டு என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆராதனையின் காவலர்களாக, பாடகர் குழு தலைவர்களாக முக்கியமாக 3 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஏமான், ஏத்தான், ஆசாப். ஆசாப் என்பவன் பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்து பாடகர் குழுவுக்கு ஒப்புவித்து பாடகர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆராதனையிலே பாட வைப்பவன். ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே முக்கியமான ஒரு பாடலுக்கு அதிபதியாக வாழ்ந்து வந்தவன். பல சங்கீதங்களை வேதத்திலே எழுதியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். 76ஆம் சங்கீதம் ஆசாப் எழுதிய சங்கீதத்திலே முக்கியமான சங்கீதங்களிலே ஒன்றாகும். 76ஆம் சங்கீதம் ஆசாவின் சங்கீதம். நெகினோத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சங்கீதம். சியோனின் கீதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பல சங்கீதங்களிலே இதுவும் ஒன்று. சியோனின் கீதங்கள் என்று சொல்லும் பொழுது 46ஆம் சங்கீதம், 48ஆம் சங்கீதம், நம்முடைய இந்த 76ஆம் சங்கீதம், 87ஆம் சங்கீதம், 126ஆம் சங்கீதம், 132ஆம் சங்கீதம், 137ஆம் சங்கீதம். இந்த சங்கீதங்களெல்லாம் சியோனின் கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சியோன்னா என்ன அர்த்தம்? சியோன் மலை, எருசலேம், தேவாலயம், இப்படி பல அர்த்தங்களிலே சியோன் என்ற வார்த்தை பொருள்படுகிறது. இன்றைய நாட்களிலே நமக்கு சியோன் என்பது திருச்சபையை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று நாம் பொருள் கொள்ளலாம். அசிரிய சேனை முறியடிக்கப்பட்ட பொழுது அந்த முறியடிக்கப்பட்ட காரியம் வரலாறு ஏசாயா 37ஆம் 38ஆம் அதிகாரங்களிலே பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் 19ஆம் அதிகாரங்களிலும் காண்கிறோம். அப்படி முறியடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அசிரிய பட்டாளம் முறியடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே எழுதப்பட்ட இந்த சங்கீதம், அதன் அடிப்படையில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் அறிகிறோம். ஆண்டவரை பற்றிய அடிப்படை 3 கருத்துக்களை இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறது. என்னவெல்லாம்? முதலாவதாக தெய்வம் அறியப்பட்டவர் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் 3 வசனங்களிலே தேவன் அறியப்பட்டவர். முதலாம் வசனம் பாருங்கள். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா என்ற சொல்லின் பொருள் என்ன? அந்த வார்த்தை வரும்பொழுது உடனே நிறுத்த வேண்டும். அதுவரை வாசிக்கப்பட்ட வசனங்களை மீண்டும் ஒரு சில தடவை வாசித்து தியானிக்க வேண்டும். அவை சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தொடர்ந்து மற்ற வசனங்களை வாசிக்க வேண்டும். ஆக சேலா என்றால் நிறுத்தி, வாசித்து, சிந்தித்து, கைக்குள்ள நம்மை அர்ப்பணித்து பின்னால் அந்த சங்கீதத்தை தொடர வேண்டும். இதுதான் சேலா என்ற சொல்லுக்கு பொருளாகும். தேவன் அறியப்பட்டவர், அவருடைய நாமம் அறியப்பட்டது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய நாமம் யெகோவா. யெகோவா என்றால் கர்த்தர். ஆண்டவருடைய பெயர் கர்த்தர் என்பதாகும்.
தேவன் என்பது சாதாரணமான ஒரு சொல். ஆனால் அந்த தேவன் என்ற கடவுளுக்கு பெயர் யெகோவா அல்லது கர்த்தர் என்பதாகும். தனிப்பட்ட அளவிலே அது ஒரு உடன்படிக்கை பெயராக இருக்கிறது என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. தேவநாமம் அறியப்பட்ட ஒரு நாமம், தேவாலயம் அறியப்பட்ட ஒரு ஆலயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாலேம், சியோன், இப்பொழுது திருச்சபை, இதெல்லாம் ஒரே கருத்துக்கள் உள்ள ஒரே காரியத்தை வலியுறுத்தும் வார்த்தைகளாக அமைகின்றன. முதலாவதாக தேவனுடைய நாமம், இரண்டாவதாக தேவாலயம், மூன்றாவதாக தேவனுடைய வல்லமை. முதல் வசனத்திலே நாமம், இரண்டாவது வசனத்திலே ஆலயம், மூன்றாவது வசனத்திலே வல்லமை. இவையெல்லாம் அறியப்பட்டவை இஸ்ரவேல் ஜனங்களால், இவையெல்லாம் நம்மால் அறியப்படுகிறவை. தேவனை பற்றி அறிந்தவர்கள் உண்டு, தேவனை அறிந்தவர்கள் மிக குறைவு. என்ன சொன்னேன்? தேவனை பற்றி அறிந்தவர்கள் உண்டு. அவர் நல்லவர், வல்லவர், ஜீவிக்கிறார், நம்முடைய கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாவற்றையும் நீக்குவார். தேவனை பற்றி அறிந்தவர்கள் உண்டு, தேவனை அறிந்தவர்கள் மிக குறைவு. தேவனை அறிகிற அறிவு என்றால் என்ன அர்த்தம்? எளிதாக உங்களுக்கு விளங்கும். ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். அந்த அறிவு நெருக்கமான உறவு என்பது பொருளாகும். ஆண்டவரிடத்திலே நெருக்கமான உறவு கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனை அறியக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அறிதல் என்றால் நெருங்கிய உறவு கொள்ளுதல் என்பது பொருளாகும். அறிவு என்றால் உறவு என்பது பொருளாகும். ஆமாம், ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு உண்டா? என்ன உறவு உண்டு? கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமையா, நாம் எதை கேட்டாலும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார், அதனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாச்சே? இல்லவே இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார், மழையை வருஷிக்க பண்ணுகிறார். ஆசீர்வாதங்களின் அடிப்படையிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லர். அப்படின்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை கண்டுகொள்வது, கற்றுக்கொள்வது, உறுதிப்படுத்துவது, ஊர்ஜிதப்படுத்துவது எப்படி? யோவான் 1 அதிகாரம் 12, 13 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், ஆண்டவருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த உறவு கொண்டாடக்கூடியவர்கள். ஆண்டவருடைய இரத்தம் அவர்களை சுத்திகரித்திருக்கும் என்றால், அந்த இரத்தத்தினாலே அவர்கள் பாவ மன்னிப்பு பெற்றிருப்பார்கள் என்றால், அந்த இரத்தத்தினாலே அவர்களுக்கு ஐக்கியம் கிடைக்கிறது என்றால், அதுதான் மெய்யான அறிவு, உறவு ஆகும். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கும் என்றால், இரத்த பாசத்தோடு, ஆண்டவருடைய இரத்த பாசத்தோடு அவர் மேல் அன்பு கூறவும் அவருடையவர்கள் மேல் அன்பு கூறவும் அந்த இரத்தம் நம்மை வழிவகுக்கும். கர்த்தருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறதா? அவருடைய இரத்தத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா? என்னுடைய இரத்தத்திலே என் பிள்ளைகள் பிறந்தன. ஆண்டவருடைய இரத்தத்திலே நாம் பிறக்க வேண்டும். ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்கு தயாராக இருக்கிறது. தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி எபிரேயர் 12 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். எங்கே ஆண்டவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இப்போ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இங்கேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் என் தலைக்கு வெளியே சிந்தாமல், என் உடலுக்கு வெளியே சிந்தாமல், என் மேல் சிந்தி என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என் உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் என்றால், அவருடைய இரத்தத்தின் ரட்சிப்புக்கும் சுத்திகரிப்புக்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்றால், அவரோடு சரியான உறவு கொள்கிறோம் என்பது அர்த்தமாகும். ஒன்று, ஆண்டவருடைய இரத்தம். இரண்டாவதாக ஆண்டவருடைய சத்தியம். ஆண்டவருடைய சத்தியம், அவருடைய வேதம், அவருடைய சத்தியம். சத்தியத்தினால் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆண்டவருடைய வசனத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் வேண்டும். வேதத்தை வாசித்த 2 மாதம் ஆச்சையா அப்படி சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் வேதம் தேவனுடைய கடிதம், லவ் லெட்டர். அந்த கடிதத்தை நீங்கள் வாசிக்கவில்லை என்றால், வேதத்தை வாசித்து தியானிக்கவில்லை என்றால் உங்களுக்கு கர்த்தரிடத்தில் சரியான உறவு இல்லை. எத்தனையோ பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு வேதமின்றி, அதனால் தேவ ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே அவர்கள் விரைந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை ஆண்டவர் உங்களுக்காக
உருவாக்கி தமிழிலே மொழிபெயர்த்து உங்கள் கையில் வைத்திருக்கிறாரே, அந்த வேதத்தை என்ன பண்ணுகிறீர்கள்? வைத்த இடத்திலேயே வைத்திருக்கிறீர்களா, அல்லது அனுதினமும் அதை வாசித்து தியானிக்கிறீர்களா? கர்த்தரோடு நெருங்கிய உறவோடு நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக இரத்தம், இரண்டாவதாக சத்தியம், சத்திய வேதம், பரிசுத்த வேதம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக ஆவியானவருடைய வழிநடத்துதல், ஆவியானவருடைய செயலாற்றுதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்குள்ளாக வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை பயன்படுத்துவார், நம்மை சுத்திகரிப்பார். அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆவியின் நிறைவோடு அனுதினமும் வாழ வேண்டும். கிறிஸ்துவின் ஆளுகை ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவு கிறிஸ்துவின் நிறைவு. எபேசியர் 5:18 நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியினால் நிறைந்து கொண்டே இருங்கள் என்பது சரியான மொழிபெயர்ப்பு. அந்த வசனத்திலே 2 நிறைவுகள். ஒன்று மதுவின் நிறைவு, அடுத்தது ஆவியின் நிறைவு. மதுவினால் நிரப்பப்பட்டவர்கள் மதுவினால் நடத்தப்படுகிறார்கள், மதுவின் ஆளுகையில் இருக்கிறார்கள், மதுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். மது அவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது, மது விரும்பும் இடத்திற்கு அவர்களை கொண்டு செல்கிறது. அதுபோல ஆவியானவருடைய நிறைவு, இரண்டாவது நிறைவு. ஆவியானவரால் நிரப்பப்படுகிறவர்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள், ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறார்கள், ஆவியானவருடைய ஆளுகையில் இருக்கிறார்கள், ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிலே, அவருடைய ஆளுகையிலே நாம் வாழ நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறோம். ஆக முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இரண்டாவதாக தேவனுடைய வசனம், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 ஏதுக்களுக்கும் காரணிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையை தத்தம் செய்து வாழும் பொழுது கர்த்தருக்குள்ளான உறவை நாம் கடைபிடிக்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருகிறோம். உம்மை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை அறியும் அறிவிலே அனுதினமும் வளரவில்லை என்றால் நித்திய ஜீவனுக்கு நமக்கும் சம்பந்தமில்லை. முதலாவதாக தேவன் அறியப்பட்டவர், இரண்டாவதாக தேவன் அஞ்சப்படத்தக்கவர் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே சேலா, அதே போல 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனத்திலும் சேலா என்ற சொல் இடம்பெறுகிறது. 4ஆம் வசனம் முதல் பாருங்கள், 76ஆம் சங்கீதம் 4 முதல். மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் விழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது சேலா என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நிறுத்தி யோசித்து தியானித்து சொல்லப்பட்ட உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து அடுத்த வசனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் சேலா என்ற சொல்லின் பொருளாகும். அஞ்சப்படத்தக்கவர், பயங்கரமானவர், அவரிடத்திலே பயபக்தியோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஏன் அஞ்சப்படத்தக்கவர்? முதலாவதாக மகத்துவம் நிறைந்தவர், மகிமை பொருந்தியவர். அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. வித்தியாசமான தெய்வம், ததர்னஸ் என்று சொல்வார்களே, அப்படி நம்மை போல அல்ல. வித்தியாசமான பரிசுத்தம் மிகுந்த மகத்துவம் நிறைந்த கர்த்தர். இரண்டாவதாக பிரகாசமானவர். 4ஆம் வசனத்திலே இந்த 2 வார்த்தைகளையும் பார்க்கிறோம். மகத்துவம் நிறைந்தவர், பிரகாசம் உள்ளவர். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார், பிரகாசமானவர் என்றால் என்ன பொருள்? அவர் பரிசுத்தமானவர் என்பது பொருளாகும். நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட
வாழ்க்கையாகும். தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக விளங்க வேண்டும். இன்னும் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது தேவன் கண்டிதம் நிறைந்தவர், கண்டிப்பானவர் என்று சொல்லியும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய கரிசனை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய உதவி இவற்றையெல்லாம் பற்றி ஏராளமாக கேட்டிருக்கிறோம். அவர் கண்டிப்பானவர், கருத்துள்ளவர், கண்டிக்கிறவர். காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, டாக்டர் இடத்துல போகிறோம். குறிப்பாக 2 மருந்துகளை கொடுக்கிறார். ஒன்று ஆன்டிபயாட்டிக்ஸ், இன்னொன்று விட்டமின்ஸ். ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன சொல்லுகிறது? ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன செய்கிறது? நம்முடைய உடலை குணமாக்குகிறது. அதே வேளையிலே உடலிலே பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிறது. குணமும் கிடைக்கிறது, பலவீனமும் உண்டாகிறது. அந்த வைட்டமின்கள் அது என்ன செய்கிறது? நம்மை பலப்படுத்துகிறது. இழந்து போன பலவீனங்களை நீக்கி இரட்டிப்பான பலத்தை உண்டு பண்ணுகிறது. முதலாவதாக ஆன்டிபயாட்டிக்ஸ், கண்டிப்பு. இரண்டாவதாக வைட்டமின்கள், கரிசனை. கண்டிப்பும் கரிசனையும் கர்த்தரிடத்திலே உண்டு. சிலருக்கு அவருடைய கரிசனை தான் பிடிக்கும், கண்டிப்பு பிடிக்காது. கண்டிப்பு இல்லை, அந்த கண்டிப்பு கீழ்ப்படியவில்லை என்றால் பரிசுத்தம் இல்லை, பரலோகமும் நமக்கு இல்லை. எனவே எவ்வளவு தூரம் ஆண்டவர் கரிசனை மிகுந்தவரோ அவ்வளவு தூரம் கண்டிப்பு மாணவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கோல் என்பது கிருபை, தடி என்பது சிட்சை. கோலும் தேற்றும், தடியும் தேற்றும். கோலும் தடியும் தேற்றும், கரிசனையும் தேற்றும், கண்டிப்பும் தேற்றும். ரெண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். எனவே கரிசனை தான் வேண்டும், கண்டிப்பு அவசியமில்லை என்று சொன்னால் கெட்டு போவோம். ரெண்டின் மூலமாகவும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை தேற்றி நீதியின் பாதைகளிலே நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக மகத்துவம், இரண்டாவதாக பிரகாசம், மூன்றாவதாக கண்டிதம், நான்காவதாக பயங்கரம். 7ஆம் வசனத்திலே பயங்கரமானவர், 1,85,000 பேரை ஒரே தூதன் மூலமாக அழித்தவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோபம் நிறைந்தவர், 7ஆம் வசனத்திலே 10ஆம் வசனத்திலே கோபம் நிறைந்தவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பை பற்றி தான் நாம் அறிய விரும்புகிறோம், கோபத்தை பற்றி அறிய விரும்பவே இல்லை. தேவன் என்ற நாணயத்திலே 2 பக்கங்கள். ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் நீதி. அவர் அன்புள்ளவர் என்பதனாலே இரக்கமுள்ளவர், அவர் நீதிபரர் என்பதனாலே கோபமுள்ளவர். தேவன் கோபிக்கிறவர். ஒரு பக்கத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார், இன்னொரு பக்கத்திலே தேவன் பட்சிக்கிற அக்கினியானவர். ஆண்டவர் கோபமுள்ளவர். சொல்ல கேட்டிருக்கிறோமே, ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதம் அப்படி சொல்லவில்லை. அவர் பாவத்தையும் வெறுக்கிறார், பாவியையும் வெறுக்கிறார். பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 7:11 ஆக அவருடைய கோபம் அடங்கி அவரிடத்தில் கிட்டிச் சேர வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நாம் மறந்திரும்பி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களோ பாக்கியவான்கள். இது 2ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனங்களின் கருத்து. எனவே அன்பே நினைத்துக் கொண்டு பகல் கனவு காணாதிருங்கள். அவர் கோபமுள்ளவர், அக்னிமயமானவர், பரிசுத்தம் வாஞ்சிக்கிறவர். எனவே சொல்லிலும் செயலிலும் சித்தத்திலும் ஜீவியத்திலும் சரீரத்தின் அங்கங்களிலும் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 9ஆவது வசனத்திலே நியாயந்தீர்க்கிறவர், நம்மை நியாயந்தீர்த்து வாழக்கூடிய ஆண்டவர். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே வேளையிலே நியாயாதிபதி. சிலர் கர்த்தரை ஒரு மந்திரவாதி போல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அற்புதம் செய்கிறவர், அடையாளம் செய்கிறவர், இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நியாயந்திருக்கிறவர், நியாயாதிபதி. நம்முடைய சொல்லை, செயலை, சிந்தையை, சித்தத்தை, அந்தரங்கத்தை நியாயந்தீர்க்கக்கூடியவர். வையகத்தை நடுத்தீர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். இதையெல்லாம் சொல்லுவதில்லை. சொன்னால் ஜனங்கள் பயப்படுவார்களோ, கூட்டத்திற்கு வரமாட்டார்களோ, காணிக்கை போட மாட்டார்களோ, இதற்கு பயந்து எப்பொழுதுமே நேர்முகமாக பாசிட்டிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய வேதத்தை உள்ளபடி போதிக்கவில்லை. கர்த்தர் பயங்கரமானவர்,
நியாய தீர்ப்பு செய்கிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல இடங்களிலே ஆண்டவர் கோபப்பட்டிருக்கிறார். மோசே மேல் அவனுடைய அழைப்பின் போது அவன் அல்ல தட்டும் பொழுது கோபப்பட்டார். ஆரோன், மிரியாம் அவர்கள் மேல் ஆண்டவர் கோபப்பட்டார். மோசேக்கு விரோதமாக அவர்கள் புரளி பேசிய பொழுது பிலேயாம் மேல் கர்த்தர் கோபப்பட்டார். அவனுக்கு எதிராக வந்து நின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தர் பல தடவைகள் கோபப்பட்டார். பிரியமான சாலமோன், அவன் மேலும் ஆண்டவர் கோபப்பட்டதாக 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னும் அக்கிரமக்காரர்கள் மேல் ஆண்டவர் அனுதினமும் கோபப்படுகிறார் என்று சொல்லி 7ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் பட்டயத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நினிவே ஜனங்கள் மேல் கர்த்தர் மனம் திரும்பாத பட்சத்திலே கோபத்திலே இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு 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 சொல்லுவது நல்லது. அதே வேளையிலே கர்த்தருடைய நீதி 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 என்று சொல்லி அவருடைய கண்டிதத்தையும் கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் சொல்லி ஜனங்கள் பரிசுத்தமாக வாழ அவர்களை வழிநடத்த வேண்டியது, நாமும் பரிசுத்தமாக ஜீவிக்க ஆவியானவர் நம்மை வழிநடத்த ஒப்புக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவதாக அறியப்பட்டவர், இரண்டாவதாக அஞ்சப்படத்தக்கவர், மூன்றாவதாக அடக்கி ஆள்கிறவர். 10ஆம் 12ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் அடக்கி ஆள்கிறவர். 10 மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் மனிதனுடைய கோபத்தை அடக்குகிறார், மனிதனுடைய கொடூரத்தை அடக்குகிறார் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரபுக்களின் ஆவியை கர்த்தர் அடக்குகிறார், அடக்கி ஆளக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பார்வோனுடைய கொடுங்கோலை அவர் அடக்கினார், ஏரோதனுடைய கொடுங்கோல் ஆசனத்தை அவர் அடக்கினார். அடக்கி ஆளக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தருக்கு மிஞ்சி அவருடைய வழிகளை விட்டு விலகி நம்முடைய இஷ்டத்தின்படி ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் அடக்குகிறார். நீ பாவம் செய்யாதிருக்கத்தக்கதாக நான் உன்னை தடுத்தேன் என்று சொல்கிறார். நம்முடைய இஷ்டப்படி அங்குமிங்கும் நாம் மேய முடியாது. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை இந்த பகுதியிலே நான் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அறியப்பட்டவர், இரண்டாவதாக அஞ்சப்படத்தக்கவர், மூன்றாவதாக அடக்கி ஆள்கிறவர், நான்காவதாக ஆராதனைக்கு பாத்திரர். ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசி வசனத்தை நாம் காண்கையிலே 11ஆம் வசனம், பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 காரியங்கள் இறுதியில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1 பொருத்தனை, 2 காணிக்கை. 2ஐயும் கர்த்தருக்கு செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டியது, அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. உபாகமத்திலே வாசிக்கிறோம் 21ஆம் வசனம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொருத்தனை பண்ணி ஜெபிப்பது நல்லது, ஆனால் பொருத்தனை பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை. பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் போனால் அது பாவம். அது பலிகளிலே ஒன்று. எது? பொருத்தனை, உற்சாக பலி என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு மகிமையாக அதை செலுத்தி உற்சாக பலியை ஆண்டவருக்கு தத்தம் செய்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவதாக காணிக்கைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பொருத்தனைகள் செலுத்த வேண்டும், இரண்டாவதாக காணிக்கைகள் செலுத்த வேண்டும். கர்த்தர் காணிக்கையிலே கருத்துள்ளவர். அவருடைய கண்கள் காணிக்கப்பட்டியின் மேல் இருக்கிறது. அவருடைய கண்கள்
காணிக்கை பையின் மேலும் வலம் வருகின்றன. எனவே காணிக்கையிலே கருத்துள்ளவர்களாக வாழ வேண்டியது, காணிக்கையிலே கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். காணிக்கைகளினாலே கர்த்தரை நாம் கனம் பண்ணி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு காணிக்கை, மினிமம் குறைந்தபட்ச காணிக்கை தசம பாகம், 10% வரக்கூடிய வருமானங்களிலெல்லாம் 10%. இரண்டாவதாக முதற் பலன்கள் கர்த்தருக்குரியது. வயலிலோ திராட்சை தோட்டத்திலோ வேலையிலோ வியாபாரத்திலோ வரக்கூடிய முதற் பலன்கள் கர்த்தருக்குரியது. அது மட்டுமல்ல, அவ்வப்போது ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகள். காணிக்கைகளினாலே கர்த்தர் கனம் பண்ணப்படுகிறார். செலுத்தப்படக்கூடிய காணிக்கைகளை ஆண்டவர் தன்னுடைய பையிலை வைத்துக்கொண்டு போறேன்னு சொல்ல மாட்டார். வட்டி முதலுமாக 100 மடங்கு அவர் ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதை ஆண்டவருக்கு கொடுத்தாலும் 100 கொடுப்பார் என்று சொல்லி மார்க் 10ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்பப்படத்தக்கவர், நேசிக்கிறவர், நம்மை அனுதினமும் வழிநடத்தக்கூடியவர் என்று அறிந்து அவர் நம்மால் அறியப்பட்டவராகவும் அது மட்டுமல்ல அஞ்சப்படத்தக்கவராகவும் நம்மை அடக்கி ஆள்கிறவர் என்ற உண்மையை அறிந்து கொள்கிறவர்களாகவும் ஆராதனைக்கு பாத்திரர் அவரே என்று அறிந்து அவரை ஆராதனை செய்கிற மக்களாகவும் நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தராகிய தெய்வத்தின் 4 விதமான கோணங்களிலே அவரை நாங்கள் பார்க்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை படைத்து பிழைப்பூட்டி பராமரித்து வரும் தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும், உமக்கு அஞ்சி இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கவும், நீர் அடக்கி ஆள்கிறவர் என்பதை அறிந்து உம்முடைய ஆளுகைக்கு எங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணித்து ஜீவிக்கவும், மேலாக ஆண்டவரே பொருத்தனைகளினாலும் காணிக்கைகளினாலும் உம்மை ஆராதித்து நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.